நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்மை நாம் மதித்து நம்முடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காத கும்பராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கும், நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கும்? அதாவது இதுவரைக்கும் நம்ம குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மற்ற பயிற்சிகள், வருட பலன்கள் பார்த்துருந்தோம். இப்போ நம்மை நாம் தெரிந்து கொள்ளும். ஓரளவுக்கு ஒரு வண்டி எடுக்கிறோம், வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நம்முடைய கட்டம் என்ன சொல்கிறது, அதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? ஏதாவது சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியுமா? லைஃப்னாலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏதாவது பண்ண முடியுமா? முதல்ல நம்ம பிறந்தது இந்த இந்திய நாட்டு. வெளிநாடுக்கு போகச்சு என்ன சொல்கிறோம், நாம் யார் அப்படின்னு கேட்டால் இந்தியன்னு சொல்கிறோம். ஸோ இந்தியனுடைய தன்மைகள் நமக்கு. அதற்கு அடுத்தது நாம் பிறந்தது தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய தன்மைகள். அதற்கடுத்து நாம் பிறந்தது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வேலூர், சென்னை, இப்படி சென்னை வாசி, அந்த இடத்தினுடைய தன்மை. இந்த மாதிரி நாம் பிறந்தது கும்பராசியினுடைய தன்மைகள். அடுத்தது நாம் பிறந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி, ரேவதி, பரணி, அஸ்வினி, இப்படி நட்சத்திரங்களுடைய தன்மை, நாம் பிறந்த நட்சத்திரம். அதற்கு அடுத்தது அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள், 1, 2, 3, 4 பாதங்கள். இப்பொழுது முதல்ல நாம் பார்க்க போகிறது ஆக்வாரியஸ், அதாவது கும்பராசியினுடைய தன்மைகள் என்னென்ன? கும்பராசி அப்படின்னா ஹெல்பிங் இன் நேச்சர், மற்றவர்களுக்கு உதவி பண்ணுதல், ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தல், யாராக இருந்தாலும் கொஞ்சம் கன்சிடரேஷன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ரொம்ப சில சந்தர்ப்பங்களில் அப்படி உதவி பண்ணாலுமே ரிசர்வ்டாக இருக்கக்கூடியவர்கள். நாம் ரொம்ப குட் ஸ்பீக்கர் அண்டு பிளேயர் அப்படின்றாங்க. எழுத படிக்க அதில் ரொம்ப அறிவு பெற்றவர்கள், ஞானம் உள்ளவர்கள் கும்பராசியினுடைய தன்மைகள். சில சந்தர்ப்பங்களில் இன்ஃப்ளெக்சிபிள், கொஞ்சம் நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதில்ல, அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வால்வ் இன் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்மெண்ட்டு, சமூக சேவை. அந்த யாராவது ஒருத்தருக்கு அதாவது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேவை செய்கிறது, அந்த மாதிரி தன்மை கொண்டவர்கள் நாம். புது நியூ ஐடியாஸ் உண்டாகி கொண்டே இருக்கும். பல பேருக்கு அப்படியே டல்லாக இருப்பாங்க, நாம் அப்படி கிடையாது. புதுசாக ஐடியா, புதுசாக பண்ணுறது, இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு நிறைய உத்வேகத்தோடு செய்யக்கூடியவர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள். பேசிக்காகவே ரிஃபார்மர்ஸ், எமோஷனல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப எமோஷனல், ரொம்ப அட்டாச்சு. சில சந்தர்ப்பங்களில் டவுனாக இருப்போம், சில சந்தர்ப்பங்களில் இன்வென்டிவ், எமோஷனல், இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது கம்யூனிகேட்டிவ் ஐடியாஸ் ஃபியர்லெஸ்லி, அதாவது எதை சொன்னாலும் நான் சொல்கிறது தான்பா, நீ எடுத்துக்கலாம்ப்போ, பட் இட் இஸ் மை ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடியவர்கள். அதையுமே பக்குவமாக அழகாக அறிந்து ஆராய்ந்து சொல்லக்கூடியவர்கள் நாம். நமக்குன்னு இது நிறைய இப்படி சொல்லிகிட்டே போகலாம். கும்பராசியினுடைய தன்மைகள். இதில் வரக்கூடியவர்கள் சயின்ஸ், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், டெலிகம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கும்பராசியில் டெலிகம்யூனிகேஷன், ஆர்கியாலஜி, பிராட்காஸ்டிங், ஃபோட்டோகிராஃபி, இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக கும்பராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், கோல்டால், அதாவது ஜலதோஷம், சளி ஜலதோஷம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை, அதனால் வரக்கூடிய மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ், அதனால் வரக்கூடிய பேக் பெயின், அந்த கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னவோ அதிகமாக, மற்ற சம்மந்தம் வராதுன்னு இல்லை, அதுவே அதிகமாக வரணும்னு இல்லை. இதெல்லாம் இவர்கள் பேசிக்காக ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 70% அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் நமக்கு 1-2 குவாலிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம். அதே கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்காங்க, 27 அதனால் அவங்களுக்கு இது வரலாம். 12ல் 1 சொல்லலாம். ஒன்று பேஸ்ட் ஆன் தி ராசியை வச்சு, அடுத்தது நட்சத்திரத்தை வச்சு, அடுத்தது அக்கம் பக்கத்து வீட்டை வச்சு. ஏன்னா இது பேசிக்காக நம்ம சனியினுடைய நம்முடைய நாதன் சனி, பக்கத்து வீட்டுக்காரன் குரு. இது ரெண்டையும் பேசிக்காக வச்சு எதிரே இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வை, என்ன சூரியன் வீடு தான் எதிரே இருக்குது, 7ஆம் பார்வை. சூரியன் இருந்தானே 7ஆம் பார்வையாக அந்த வீடு சூரியனுடைய வீடு, நாம் பார்க்கக்கூடியது, அவன் பார்க்கக்கூடிய, இதெல்லாம் வச்சு தான் ஒரு வீட்டினுடைய தன்மையை இவர்கள் கணித்திருக்கிறார்கள். இது பொதுவாக நாம் சொல்லக்கூடியது.
கும்ப ராசிக்கு உள்ள தன்மைகளை பார்த்தோம். கும்பராசி அப்படின்னு அதில் 3 நட்சத்திரங்கள், அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்கள். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், அவிட்டம் பார்த்தோம், சதயம் பார்த்தோம். இப்போ நம்முடைய பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எத்தகைய தன்மையை கொண்டவர்கள்? பூரட்டாதியில் 3 பாதங்கள் வருது. முதல்ல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எத்தகைய தன்மைகள் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எத்தகைய தன்மை கொண்டவர்கள் அப்படின்னா, இப்போ புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி பேசிக்காவே குருவனுடைய கால். நாம இருக்கிறது சனியனுடைய வீட்டில், ஆனால் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய கால். இதையெல்லாம் மனசில் கொண்டு பேசிக்கா புரட்டாதி நட்சத்திரத்திற்குரிய தன்மைகள் என்ன அப்படின்னா, இவர்கள் சாதிக்கும் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எதையா இருந்தாலும் சாதிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள், திடமான சரீரத்தை உடையவர்கள், அடுத்தவருக்கு, அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் நேசித்து அவர்களுக்கு ஆடை ஆபரணங்களை அணிவித்து மகிழக்கூடியவர்கள், அதை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள். அதாவது அடுத்தவன் சந்தோஷப்படுறான்னா நம்முடைய சகோதர சகோதரிகள் அல்லது வீட்டில் இருக்கும், மெயினாக ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு, ஒய்ஃபுனா ஹஸ்பண்ட், அவர்களை பார்த்து ரசித்து சந்தோஷப்படக்கூடியவர்கள். அது அடுத்ததாக நல்ல விசுவாசம் கொண்டவர்கள், ஸ்பவுஸ் கிட்ட விசுவாசம் கொண்டவர்கள், மற்றவர்களை யாரும் கேவலமாக கூறாதபடி நடந்து கொள்ளும். யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை இப்படி சுருக்குன்னு சொல்லும், கூடியவரையில் அந்த மாதிரி செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, அடுத்தவன் சொல்கிறபடி நம்ம நடந்துக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அடுத்தவன் ஏதாவது சொல்லிட்டான்னா சுருக்குன்னு வந்துடும், வெளியில் காமிக்க மாட்டாங்க, ஆனாலும் மனசுக்குள்ளே தைச்சிடும். நிறைய படித்த அறிவுள்ளவர்கள், கவிஞர்கள், நிறைய ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், நாகரீகமாக பழகக்கூடியவர்கள், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டில் பிரியம் உள்ளவர்கள், ஆகாரங்களை ரசித்து ருசித்து உண்பதில் பிரியம் கொண்டவர்கள், நிறைய ஆசைகளும் கொண்டவர்கள். சுற்றியவரை யாராவது கூடவே இருக்கணும், பந்துக்கள், நண்பர்கள், மித்திரர், அதாவது உறவினர்கள், இவங்கெல்லாம் யாராவது கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சோம்னா அதில் அச்சீவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், எதை செஞ்சாலும் அதில் மேன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அடுத்தது பித்த சம்பந்தமான நோய்கள் உடையவர்கள், பித்த சம்பந்தமான நோய்கள் உடையவர்கள், நீதி நேர்மை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கும்பராசியில் ரொம்ப நீதி நேர்மை பேசுவாங்க. ஏன்னா சனி ரொம்ப நீதிவான், நேர்மைவான், அதனால் ரொம்ப ரொம்ப நீதி நேர்மை பேசுவான். எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் இது இப்படி தான், அது அப்படி தான் அப்படின்னு அறிவுரை சொல்கிறது, அப்படிப்பட்டவர்கள் சிலர் இருப்பார்கள் இதில். இது பேசிக்காக உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு, புரட்டாதி நட்சத்திரத்திற்கு உள்ள தன்மைகள். இந்த தன்மைகள் அப்படின்னு பார்க்கச்சே நம்மளுக்கு நம்முடைய முன்னோர்கள் ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம முதல்ல சொன்ன புரட்டாதினா குருவனுடைய கால் இருக்கிறது, சனியனுடைய வீடு, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஈக்குவேஷன் அதிகமாக இருக்குது. என்ன ஈக்குவேஷன்? நமக்கு சிலது பிடிக்கும். ஒருத்தருக்கு கழுகு பிடிக்கும், ஒருத்தருக்கு முயல் பிடிக்கும், ஒருத்தருக்கு மான் பிடிக்கும், அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்காங்க. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உள்ளான் அப்படின்னு ஒரு பறவையை பொறுத்தவரையிலும் உள்ளான் அப்படின்னு சொல்கிறாங்க. மிருகங்கள், விலங்குகள்லாம் ஆண் சிங்கமாக ரொம்ப ஏறு கொண்டது, அதனால ஆண் சிங்கம் உதாரணமாக சொல்கிறாங்க. அடுத்தது சிவனுடைய நாமாவை உச்சரிக்கக்கூடியவர்கள், சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய தெய்வங்களை வணங்குபவர்கள், ஐயப்பனாகட்டும் அல்லது வீரபத்ர சாமியாகட்டும், அவனுடைய சகாக்கள், இப்படி அம்பாளாகட்டும் வணங்கக்கூடியவர்கள். அரளிப்பூவிலேயே செவ்வரளி இருக்குது, வெள்ளரளி இருக்குது. அரளிப்பூ இவர்களுக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறத பின்னாடி வர சந்தர்ப்பங்களில் நம்ம பார்ப்போம் இந்த காணொலியிலேயே. ஸோ இதெல்லாம் நமக்கு பேசிக்காக சொல்லக்கூடியது புரட்டாதி நட்சத்திரத்திற்கு உள்ளது. ஆனால் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு தேமா அப்படின்னு சொல்கிறாங்க, மரம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மரம் இருக்குது. பூரட்டாதிக்கு தேமா மரம் அப்படின்னு. தேமா மரம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம தமிழில் தான் பார்த்துருப்போம், புளிமா தேமா அப்படின்னுட்டு. இது ஒரு வித்தியாசமான மரம். நான் கூகுளில் தேடி பார்த்தா கிடைக்கிறது. நாம் கிராமங்களில் சென்று இதை விசாரித்தோம்னா ரொம்ப அருமையான தேக்கு மரம் கிடையாது, இது வேறு மரம், தேமா அப்படின்ட்டு. இது சாதாரணமாக சொல்லக்கூடியது புரட்டாதி நட்சத்திரத்திற்கு. இப்போது கும்பராசியில் பிறந்தவர்கள், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், நம்ம புரட்டாதி நட்சத்திரம்னா குருதசை, அதாவது செல்லு போக இருப்பு பிறக்கச்சி அப்படின்னு ஐய வச்சுருப்பாங்க. அதனால் அது குருவனுடைய தசை ஆரம்பம். அதற்கடுத்து சனி, புதன், கேது, சுக்கிரன் ஒரு சரியான சமயத்தில் இவர்களுக்கு வரக்கூடியது.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர திசை வந்ததுன்னா சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல இருந்தான்னா மிக அருமையாக இருக்கக்கூடியது. ஏன்னா சுக்கிரன் கும்பத்துக்கு 5ஆம் வீட்டு குடைவன், 1, 2, 3, 4 குடைவன் சுக்கிரன். 4ஆம் வீட்டு குடைவன் 4க்கும் 7, 8, 9க்கும் உடையவன், 4க்கும் 9க்கும் உடையவன் சுக்கிரன். அதனால சுக்கிர திசை வந்தது அப்படின்னா மிக மிக ஏற்றம் தரக்கூடிய திசையாகத்தான் அமைந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. இப்போ நம்ம ஏன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்முடைய பலாபலனை நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க மற்றவங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் நமக்கு அப்படின்னு பார்க்கச்சு 1, 2, 3 பாதங்கள். ஏன்னா 4வது பாதம் மீனத்தில் போய்ட்டுருக்கு, மீனராசியில் போய்ட்டுருக்கு. மீனராசியில் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ரேவதியும் உத்திரட்டாதியும் 4 பாதங்கள், புரட்டாதி 1 பாதம். ஸோ இதில் பேசிக்காக 4 பாதங்களில் 3 பாதங்கள் கும்பராசியில் வருது. இப்போ முதல் பாதம், முதல்ல கும்பராசியினுடைய தன்மைகள் பார்த்தோம். அடுத்தது புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் பார்த்தோம். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்திலேயே முதல் பாதம் அப்படின்னா சில சமயங்களில் கபட நாடகம் ஆடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லை சுயகாரிய புலி அப்படின்னு. இவர்கிட்ட நல்ல பல குணங்களும் இருக்குது. சில சந்தர்ப்பங்கள் நம்மளும் மனுஷன் தானே இல்லையா, ஏற்றம் இருக்கு இல்லையா, பிரச்சனைகள் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாரும் உலகமே நாடகம் ஆடச்சே நாம் மட்டும் தனியாக இருக்க முடியுமா? முடியாது. அதற்கேற்றபடி ஆடித்தான் ஆகணும். அந்த மாதிரி நினைத்து கொண்டு கபட நாடகம் ஆடக்கூடியவர்கள். ஏன்னா உலகத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா தீர்வுன்னு இருக்குது, ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா மைனஸ் இருக்குது, மலைன்னு இருந்ததுன்னா கடல் ஆழம்னு இருக்குது. அந்த மாதிரி மற்றவர்களின் நோக்கத்தை அறிந்து அதற்கேற்றவாறு சாதித்து கொள்ளக்கூடியவர்கள், காரியம் சாதிக்கும் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு ரொம்ப பிரியம் அதிகமாக இருக்குமா. யார் பேர்லன்னா கணவனுக்கு மனைவியிடமும் மனைவிக்கு கணவனிடமும் பிரியம் ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதனால் அவர்களை அழகு பார்ப்பதில், அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும்னு இவன் கஷ்டப்படுறது அல்லது அந்த பெண் கஷ்டப்படுறது, இப்படியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் திடமான சரீரம் கொண்டவர்கள், நல்ல ரொம்ப அஃபெக்ஷனேட், நல்ல ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. திடமான சரீரம் கொண்டவர்கள், எழுத்து உலகில் ரொம்ப பிரபல்யமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். இருந்தாலுமே இவர்கள் சில சமயங்கள் ரொம்ப டிபெண்டபிலிட்டி இவர்களுக்கும் அதிகம், இவர்களும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தது சுக சௌகரியங்களோடு வாங்கணும். எப்பயும் கொஞ்சம் சுகமாக இருக்கணும். ரொம்பலாம் நம்மளால் ஃபேன் இல்லாமல் படுக்க முடியாது, ஏசி வேணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் ஃபேனாவது இருக்கணும் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் சுகத்தை விரும்பக்கூடியவர்கள், அழகு பார்ப்பவர்கள், பக்தி கொண்டவர்கள். அப்படின்னு தான் பிறந்தது தன்னுடைய அப்பா அம்மா மேலே, தன்னை படைத்த தெய்வத்தின் மேலே, எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தில் பக்தி கொண்டவர்கள். எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கலாம், எந்த குலத்தில் வேணாலும் இருக்கலாம், எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம். இருந்தாலுமே நம்மை வேற யாரோ தான் படைச்சிருக்கான் அப்படிங்கிற எண்ணம், அவன் மேல் ஒரு பக்தி, ஒரு ஈடுபாடு கொண்டவர்கள் தான் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு ஆங்கிள் பெயின் வரக்கூடியது சாத்தியமாக சொல்லக்கூடியது. சிஸ்டம் ப்ராப்ளம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு உபாதைகள் வருவதுண்டு. சார் மனுஷன் இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா சார்? கரெக்டு தான். அந்த நமக்கேற்ற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் 1, 2 கொஞ்சம் சிம்பிளாக இவங்க சொல்லியிருக்காங்க. எப்பயுமே என்னுடைய காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமாக பிரச்சனையை நாம் பேசுவது இல்லை. ஏன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியும் நமக்கு. அதை வரப்போது பார்த்துக்கலாம். எதுக்கு வருதுன்னு சொல்லி, நல்லது வருதுன்னு சொன்னால் மனசாவது நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், நல்ல கேரக்டர் உடையவர்கள், கம்யூனிகேட்டிவ் ஐடியாஸ், புதுசாக திறமையை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள். இதெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், புரட்டாதி நட்சத்திரத்திற்குன்னு ஆண் சிங்கம் சொல்லப்படுகிறது. சிவன் தெய்வமாகவும், கர்ணன், குபேரன், ஜட்டாயு, காமதேனு, இப்படி அதாவது பறவைகளும் சில சந்தர்ப்பங்களில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அரளி நமக்கு புஷ்பம் பூஜை செய்வதற்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் வரக்கூடியது. இப்போ புரட்டாதி நட்சத்திரத்திலேயே சிவனை பேசிக்கான குரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி தான் பெயின். அதனால தான் இவங்க தட்சிணாமூர்த்தியை குருவினுடைய அம்சமாக சொல்லுகிறார்கள். அடுத்தது புரட்டாதி 2ஆம் பாதம். புரட்டாதியில் 2ஆம் பாதத்தில் பிறந்தலாம் எத்தகைய தன்மை கொண்டவர்கள். முதல்ல நமக்கு கும்பராசியினுடைய தன்மைகள் இருக்கும், பேசிக்காக புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய தன்மை இருக்கும், கொஞ்சம் அதில் உள்ள போன
புரட்டாதியினுடைய 2ஆம் பாதத்தினுடைய தன்மைகள். இந்த மாதிரி உலகத்தில் இந்த இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 108 பாதம் இருக்குது. 108ல் 1 ஆல் ஓவர் தி வேர்ல்டு 108ல் 1 இருக்கிறவர்கள் தான் இருப்பார்கள். அதில் கொஞ்சம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும், இருக்காதுன்னு சொல்ல முடியாது. சரியா? இவர்கள் மனைவியிடம் விசுவாசமும் ஆசையும் கொண்டவர்கள். கணவன் மனைவிடமும் மனைவி கணவனிடமும் விசுவாசம் ஆசையும் கொண்டவர்கள். ரொம்ப எது சொன்னாலும் செய்யக்கூடியவர்கள், வாங்கி தரக்கூடியவர்கள். சில சந்தர்ப்பங்களில் மாந்திரீக எண்ணம் கொண்டவர்கள். கொஞ்சம் மாந்திரிகம் இவர்களுக்கு, அதில் ஈடுபாடு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதில் பக்தியும் விஸ்வாசமும் இருக்கும். இவர்களால் கற்றுக்க முடியும். சில பேர் கற்றுக்கிறாங்க, சில பேர் இல்லை. ஆனாலும் யாராவது ஒன்று மாந்திரியம் பண்ணுறான் அல்லது சொல்கிறான் அப்படின்னா டக்குன்னு ஒரு நிமிஷம் நின்று பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள். 3வது, சில சந்தர்ப்பங்களில் பைத்தியக்கார குணம் கொண்டவர்கள். அசடு பைத்தியக்கார குணம் கொண்டவர்கள். அது நல்லதுக்கும் இருக்கலாம், கெட்டதுக்கும் இருக்கலாம். பேசிக்காகவே பல பைத்தியக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்போ நாமளே சொல்லுவோம் இல்லையா, அவன் மாதிரி பைத்தியம் மாதிரி அந்த பொண்ணு மேலே அலைகிறான் அப்படின்னு. அது ஒரு விதமான எண்ணம் தானே இல்லையா? அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் சில அசடாக இருப்பவர்கள். அசடு அப்படின்னா அடுத்தவர் பேசுவது புரியாதது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு நல்ல செய்கையை, திடமான சிந்தனையை செலுத்தாதவர்கள், அதெல்லாம் அசடு. அடுத்தது, பெரிய மனிதர்களோடு சகவாசம் கொண்டவர்கள். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷனோடு சகவாசம் அதிகமாக இருக்கும். அடுத்தது, மற்றவர்களை கேவலமாக கூற மாட்டார்கள். இவர்கள் அடுத்தவனை தாக்கி பேச மாட்டான். பிடிக்கலன்னா கூட சரி போடா அவன் போடா, உன்னை பற்றி என்னென்னலாம் சொல்கிறான் தெரியுமா, சரி இருக்கட்டும் போனா போது போ, அவனே உணரும் ஒரு நாளைக்கு. அதுக்காக நாம் திரும்பி அது அவன் மேலே மண் அடிக்கணுமா, வேண்டாம் விடு அப்படின்னு கொஞ்சம் ஒரு மேக்னானிமஸாக செல்லக்கூடியவர்கள் புரட்டாதி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அது மட்டும் இல்லை, இவர்கள் குட் கான்வர்சேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பல்சிவ் கான்வர்சேஷனலிஸ்ட். குயிக்காக ஒரு கோபம் வந்தது, ஒரு எண்ணம் வந்தது, அதை உடனே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். நல்ல அஃபெக்ஷனேட்டாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு என்று சில ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா மூட்டு வலி இருக்கக்கூடியவர்கள். பேசிக்காகவே கும்பராசிக்கும் சனியினுடைய கால். அடுத்தது புரட்டாதி நட்சத்திரத்திற்குமே பார்த்தோம், அந்த வலிகள் சிலதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா காது அடைப்பு, காதில் வரக்கூடிய பிரச்சனை, ஏன்னா தண்ணீரினால் கோல்டால் காதில் வரக்கூடிய பிரச்சனைகள், மூக்கில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறார்கள். அதிகமாக ஃபோட்டோகிராஃபியில் ஈடுபாடு கொண்டவர்கள். அந்த ஃபோட்டோகிராஃபி அந்த ஃபீல்டில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் உள்ளவர்கள். இப்போ புரட்டாதி நட்சத்திரம்னு பார்த்தோம். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உள்ளான், ஆண் சிங்கம், சிவன், வெள்ளரளி அப்படின்னு பார்த்தோம். அதுலேயும் புரட்டாதி முதல் பாதத்திற்கு தேமா அப்படின்னு, புரட்டாதியின் 2ஆம் பாதம் குங்கிலிய மரம். மரத்தில் குங்கிலிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குங்கிலிய மரத்தை இவர்கள் உடையவர்கள். சார் இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா, 3ஆம் பாதம் பார்க்கறதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். 3ஆம் பாதம் அடுத்தது பார்க்கணும். இப்போது நமக்கு ஆண் சிங்கத்தை இது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதற்கான என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவன் நம்முடைய தெய்வமாக கொண்டாடப்படக்கூடியது. சிவனோடு ஈக்குவேட் பண்ணி தட்சிணாமூர்த்தி அல்லது சிவன் அப்படின்னா நமக்கு வழிகாட்டக்கூடியவர். நம்முடைய குலதெய்வம், எல்ல தெய்வம் எதுவோ அதை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படி நாம் பூஜை செய்யும்போது வெள்ளரளியை அதிகமாக உபயோகப்படுத்துவது நல்லது. மல்லிகை, முல்லை, தாமரை, செவ்வரளி, கதம்பம், இப்படி இருவாட்சி நிறைய பூ நம்ம பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதில் வெள்ள அரளி ஈக்குவேட் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. நல்லதை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஏன்னா சிவப்புக்கு வெள்ளை, 4ஆம் வீட்டுக்குடையவன் சுக்கிரன், 4க்கும் 9க்கும் உடையவன் சுக்கிரன். அது மட்டுமல்ல, இவனுடைய 6ஆம் வீடு, பல காரணங்கள் இதில் இருக்குங்க. நம்முடைய ஜாதகத்தையும் இதை நம்ம பார்த்தோம்னா அதுக்கு மேலே ஃபர்தராக சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் பேசிக்காகவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிவனை வழிபடுதல் அப்படிங்கிற, சிவனோ ருத்ரனோ, சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய முருகன், விநாயகரோ அல்லது சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய குபேரனோ, இவர்களையெல்லாம் நாம் வணங்கி வருதல் அப்படிங்கிறது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நம் வாழ்வில் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. சிவனை வணங்கி வரச்சே சில சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 சிவனை வணங்கி வருதல் அவ்வளவு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சிவனுக்காக நாம் இந்த சில பேர் இந்த ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல மரம் நடு விழா அல்லது மரம் நடுகிறார்கள் அப்படின்னா, நம்ம இந்த மரம் முதல் பாதமாக இருந்தால் தேமா மரம், 2வது பாதமாக இருந்தால் குங்கிலிய மரம், இதை நட்டு வந்தால் என்ன பயன் அப்படின்னா,
சில மரங்கள் வீட்டில் நடலாம், சில மரங்கள் வீட்டில் நட முடியாது. வெளியில் அந்த மரங்களை நட்டோம்னா அந்த மரம் வளர்வதற்குள் நம்முடைய பிரச்சனைகள் ஓய்ந்து நாமளும் நன்றாக வளர்ந்து விடுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாற்பயம். அதனால தான் மரத்தை ஈக்குவேட் பண்ணுறாங்க. அரளி புஷ்பம் வந்து இந்த வெள்ளரளி புஷ்பம் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம எந்த பூஜை செய்தாலும் அதற்கு ஒரு பலன் வேணும்னா நமக்கு கூடவே வெள்ளை அரளியை சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றவும் மாற்றமும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது வரைக்கும் இந்த காணொலியை பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்ன வேணுமோ கமெண்ட்ஸில் போடுங்க. முடிஞ்ச போது கமெண்ட்ஸுக்குன்னா ஏன்னா இண்டிவிஜுவலாக போடாதீங்க, இண்டிவிஜுவல் ஜாதகம் அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க, ஜென்ரல் கமெண்ட்ஸ் போடுங்க. அதுக்கு நான் பதில் சொல்லக்கூடியதை அடுத்து வரக்கூடிய காணொலியில் பதில் சொல்கிறேன். நமக்கு சிவன் அப்படின்னா இப்போ சதய நட்சத்திரத்துக்கும் சிவன் தான், உத்திராடய நட்சத்திரத்துக்கும் சிவன் தான். ஆனால் சதய நட்சத்திரத்துக்கு மிருத்யுஞ்சயா சிவன் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது குபேரன் நமக்கு அள்ளி தரக்கூடிய 4ஆம் வீடு 9ஆம் வீடு. 9ஆம் வீடுங்கிறது பலருக்கு தெரியும். 4ஆம் வீடு அப்படிங்கிறது செவ்வாயினுடைய 7ஆம் வீடு, செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. அதை 4ஆம் வீடு சாதாரண வீடு, மனை, வாகனம், நிலம் இதையெல்லாம் தரக்கூடியது. அதனால் நமக்கு குபேரனுடைய ஆசையும் தேவையும் இருக்கிறது. அதனால் சிவனாக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் குபேரன் அதிகமாக கொடுக்கக்கூடியது. குபேரன் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா திருப்பதியில் பார்க்கலாம். பெருமாளை சுற்றி வரைச்சே குபேரன் தனியாக இருக்கும். கட்டாயம் குபேரனை தரிசித்து விட்டு வாருங்கள். குபேரன் தரிசித்து விட்டு வருவது என்பது மிக மிக நல்லது. அதே மாதிரி சிவனை தரிசிக்கும் போது தட்சிணாமூர்த்தியை தரிசித்து விட்டு வாருங்கள். ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா சிவலிங்கத்தோடு நில்லாமல் தட்சிணாமூர்த்தியையும் தரிசித்து விட்டு வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. டீட்டெயில்டு காணொலி வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் தனியாக போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இப்போ அடுத்தது புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் சார். பேசிக்காகவே புரட்டாதி நட்சத்திரம் சந்தோஷமாக இருக்கணும். அதில் 4ஆம் பாதம் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னா, எப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ரிலேட்டிவ்ஸ் இருக்கணும். யாராவது தனியாக உட்காந்து உடனே ஃபோன் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க வாயன் அப்படின்னு கூப்பிடுறது, என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம எங்கேயா வெளில போகலாமா, இப்படி இல்லை. எப்பயுமே ஒரு விசேஷம் அப்படின்னா நம்முடைய சகோதர சகோதரிகள், ஒய்ஃபினுடைய சகோதரி, இவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர்களெல்லாம் ஒரு 2 நாள் ஒரு நாள் முன்னாடியே வந்து, அந்த காலம் 5 நாள் கல்யாணம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனாலும் இப்போ கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறது, அவங்களுக்கு ரூம் புக் பண்ணுறது, இப்படியெல்லாம் செய்யக்கூடியதாக ஒரு திருப்தி கொண்டவர்கள் இவர்கள் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். 4ஆம் பாதம் வந்து புரட்டாதி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? படித்த அறிவுள்ளவர்கள், கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்டாதி 3ஆம் பாதம் படித்த அறிவுள்ளவர்கள், கவிஞர்கள். நிறைய கவிஞர்கள் இந்த புரட்டாதியில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். பல பேர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கிற 5ஆம் வீட்டுக்குடைய ஒரு புதன். அதனால் அதனுடைய தன்மை எப்படி நம்முடைய ஜாதக கட்டத்தில் இருக்குங்கிறத பார்த்து ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். எல்லோருடனும் சகஜமாக பழகக்கூடியவர்கள், எல்லோருடனும் சகஜமாக பழகக்கூடியவர்கள், கொஞ்சம் நாகரிக குணமுடையவர்கள். எங்கே போனாலுமே கொஞ்சம் எலைட்டாக ஃபீல் பண்ணோம். சாதாரணமாக ஒரு இடத்துல ஏசி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், ஆனாலும் முதல்ல கேட்குறத கேட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாகரிக குணம் உண்டவர்கள், எப்பயுமே ரொம்ப அழகாக ஆடை உடுத்தணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள், சகஜமாக பழகக்கூடியவர்கள். மற்றவருடைய வீட்டில், அடுத்த வீட்டில் வந்து ஃப்ரெண்டு வீட்லேயோ அல்லது மற்ற இடத்துலையோ சாதாரணமாக உண்ணக்கூடியவர்கள். அதில் ரொம்ப டேஸ்ட் பார்த்து உண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் ரசம் நல்லா இருக்கும்டா, உங்கள் வீட்டில் அது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும் இப்படின்னு சொல்லிக்கொண்டு அதை அனுபவித்து ரசித்து ருசித்து உண்ணக்கூடியவர்கள் இவர்கள். பேசிக்காகவே சாப்பாடில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், பித்த சம்பந்தமான நோய்கள் உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏற்படக்கூடிய அந்த பிட்யூட்டரி கிளான்ஸு, அந்த கிளான்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சேர்த்து சுமக்கக்கூடியவர்கள் இவர்கள். நிறைய ஆசை கொண்டவர்கள், இதை பண்ணணும், லைஃப்பில் இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், இங்கே ஊர் சுற்றி பார்க்கணும், அங்கே ஊர் சுற்றி பார்க்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இப்படியாக பலவிதமான ஆசைகளை கொண்டவர்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் கும்பராசியில் பிறந்தவர்கள். இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சுந்தர வேம்பு, மிக அழகான, சுந்தரம் என்றால் அழகு, வேம்பு தெரியும், சுந்தர வேம்பு கிராமங்களில் கேட்டால் தெரியும், சுந்தர வேம்பு அப்படின்னு வேப்ப மரத்தே இருக்கக்கூடியது. அந்த வேம்பு மரம் நமக்கு வந்து ஈக்குவேஷனாக சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி இந்த காணொலியிலே சொல்லியிருக்கேன். ஏன்
இந்த மரம், புஷ்பம், ஒரு மிருகம் இதெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நம்முடைய தெய்வம் என்ன தெய்வம் எந்த இடத்துல போனாலும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் விடவே கூடாது சார். எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம் அதிகமாக செய்ய வேண்டியது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு. எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு ஒரு தனி சீரியலே போட்டிருக்கேன். ஒரு 60 காணொலிக்கு மேலே வந்துட்டு இருக்கு. அதையும் பாருங்கள். இதுவரையில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.